ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா மாஷிஷ்வல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஃபேஸ் வாஷ் வீடியோ தான் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஃபைனலி நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். எல்லா வெப்சைட்லேயுமே பார்த்தேன், எதுலேயுமே வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாகவே இல்லை. ஃபைனலி வந்துட்டு மம்மா இடத்துலேயே போய் பார்த்தேன். பை ஒன் கெட் ஒன் சேலும் வரல, வந்தப்பெல்லாம் நான் விட்டுட்டேன், வரவே இல்லை. இப்போ தான் வந்துச்சு. ஃபைனலி வந்துட்டு நான் வாங்கிட்டேன். இதுதான் அந்த என்னோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் மமா எர்த்து. இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். லாக்டவுன்லேருந்து யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் பேக்கேஜிங், இப்படி தான் வந்திருக்கு. 2 காம்போவாக இருக்கும். பை ஒன் கெட் ஒன் கிடையாது, காம்போவாக ரெண்டுமே அப்படியே இருக்கும். என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மமா எர்த் உப்டன் ஃபேஸ் வாஷ் வித் டர்மரிக் அண்ட் சாஃப்ரான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 346ங்கும் போது ஒரு 315 வச்சாலே 170 அந்த மாதிரி தான் வரும் ஒரு ஃபேஸ் வாஷ். அண்டர் 200 நம்ம வாங்கிக்கலாம். இது ஒன்று மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா 250 சம்திங் வரும். இப்போ ரெண்டுமே வாங்கும்போது நம்ம 350 வாங்கிக்கலாம். 2 வாங்கினா தான் நமக்கு பெனிஃபிட்டு. பை ஒன் கெட் ஒன் சேல் இல்லைன்றதுனால நான் ரெண்டுமே இதே ஃப்ளேவரில் போட்டுக்கிட்டேன். எனக்கு இது எப்படி 1 இயர் வந்துடும். இது 6 மந்த்ஸ் வரும், இது 6 மந்த்ஸ் வந்துடும். எப்படியும் வந்துடும். லைட்டாக தான் நான் எடுப்பேன், ரொம்பலாம் எடுக்கவே தேவையில்லை. இதில் ஃபோம் வராது, ஃபோமே இல்லை, கொஞ்சம் கூட ஃபோம் வராது. ஆனால் சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். செம்ம ஃபேஸ் வாஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 100 ml, இது வந்து 100 ml. ரொம்ப சூப்பரான ஃபேஸ் வாஷ் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த உப்டான் இருக்குல்ல, இந்த உப்டான் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு செம்மையாக செட் ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உப்டானு. வாய்ஸ்மே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டர்மரிக் இருக்கும், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோன்னே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வரும். சூப்பராக இருக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நல்லாவே உங்கள் ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், நல்ல சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்லாம் இந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கூட நினச்சேன் இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம ஹேண்டுக்கும் போட்டுக்கலாம் போல, ஹேண்டும் கொஞ்சம் கலராக இருக்கும் அப்படிலாம் நினச்சேன் நான். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இந்த ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல, செம்மையாக எனக்கு செட்டான ஃபேஸ் வாஷ்னால் இது ஒன்று தான் நான் சொல்வேன். மார்க்கெட்டில் எவ்வளோ ஃபேஸ் வாஷ் வந்தாலும் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக தான் வச்சுருப்பேன். ஆனால் இது வந்து கண்டிப்பாக எனக்கு இருக்கணும். இந்த ஃபேஸ் வாஷ் சூப்பராக இருக்கும். நார்மல் ஃபேஸ் வாஷ் மாதிரி இது இருக்கவே இருக்காது. க்ரீமியாக இருக்கும், ப்ளஸ் ஸ்க்ரப் டைப்பில் வரும். இவ்வளவோ ஃபேஸ் வாஷ் வந்து நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் இது கொடுக்குற ரிசல்ட் வந்து எதுவுமே கொடுக்கல. இது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வெளியே எடுத்தால் வேற ஒரு மாதிரி ஆகிடும். க்ரீமாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் லைட்டாக. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. க்ரீம் டைப்பில் உள்ள லைட்டாக ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். சூப்பராக இருக்கும். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, அப்பப்போ ஸ்க்ரப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஃபேஸில் மட்டும் இல்லை, பாடியிலையும் நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு, பாடி ஸ்க்ரப்பும் நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணணும். ஸ்க்ரப்ன்றது வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணணும். ஃபேஸ் ஹோல் பாடி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்மளோட பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து டேனை ரிமூவ் டேன் ரிமூவல் தான் போட்டிருப்பாங்க. ஃபார் டேன் ரிமூவல் மெயினாக இது போட்டிருக்கதே டேன் ரிமூவலுக்கு தான். டேன் ரிமூவ் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரிமூவ் பண்ணுது. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ஃபேஸில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஃபேஸ் வாஷ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டிருந்தாலும் மேக்கப் ரிமூவர்லாம் தேவையே இல்லை. இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் போதும், சூப்பராக க்ளீன் பண்ணிவிடும், ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிவிடும். ஃபுல் மேக்கப்பையுமே சூப்பராக இருக்கும். எவ்வளோ மேக்கப் போட்டிருந்தாலும் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே க்ளீன் பண்ணி, இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வரும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப வருஷமாக நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. எப்போல்லாம் எனக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அப்போல்லாம் நான் போட்டுருவேன். இந்த ஒரு ஃபேஸ் வாஷே எனக்கு 3 to 6 months வரும், கண்டிப்பாக வரும். விட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன், டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். முன்னாடி மார்னிங் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ வந்து எது வெளில போகணும், அந்த மேக்கப்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வில்வா மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷ் வந்து மைல்டாக இருக்கும். அது வந்து மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணாது, மைல்டு ஃபேஸ் வாஷ் தான், நல்லா கிளென்ஸ் பண்ணும். மார்னிங் நான் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். நைட்டு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் வந்து நம்ம ஃபேஸில் எதுவுமே இருக்காது, அந்த நைட்டு போடுற ஸ்கின் கேர் மட்டும்தான் இருக்குன்றதுனால அந்த வில்வாவோட மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷ் வந்து மார்னிங் நான் யூஸ் பண்ணிப்பேன். அது ஓகேவாக இருக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும். அது யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீனு, இந்த ஃபேஸ் வாஷ், அந்த மில்க் ட்ராப்ஸ், இது 3 தான் என்னோடய ஃபேஸ் பிரைட் ஆனதுக்கு ரீசனே.
இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது. நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஒன் கெட் ஒன்ல என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த ஃபேஸ் வாஷ் ஒன்று போட்டுப்பேன். ப்ளஸ் இதில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. முல்தானி மெட்டி ஹனி மாலாய்னு ஒன்று இருக்கும், ரோஸ் ஃபேஸ் வாஷு, ரைஸ் ஃபேஸ் வாஷு, பீட்ரூட் ஃபேஸ் வாஷு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட் இருக்கும். இது ஒன்று போட்டுப்பேன். அதர் ஃப்ளேவர்ஸில் ஒன்று போட்டுப்பேன். நான் எப்படி போட்டுப்பேன் அப்படின்னா, இதில் ஒன்று போட்டுட்டு முல்தானி மெட்டியில் ஒன்று போடுவேன். அடுத்த டைம் ஆர்டர் பண்ணும்போது இதில் ஒன்று போட்டுட்டு பீட்ரூட்டில் ஒன்று போடுவேன். அந்த மாதிரி இதில் ஒன்று போட்டுட்டு முல்தானி மெட்டியில் ஒன்று போட்டேன். இந்த ஃபேஸ் வாஷ் ஒன்று போட்டுட்டு ஹனி ஃபேஸ் வாஷ், ஹனி மாலாய்னு ஒன்று இருக்கும், அது ஒன்று போட்டிருக்கேன். ரைஸ் ஃபேஸ் வாஷ் 3மே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வாங்கியிருக்கேன். இதில் கணக்கே கிடையாது. இதில் எத்தனை வாங்கியிருக்கேன் அப்படின்னு கணக்கே கிடையாது. அவ்வளோ வாங்கியிருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது ஃபஸ்ட் இந்த உப்டான் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதில் தான் நான் வந்துட்டு உப்டானுன்ற ஃப்ளேவரில் வந்துட்டு சோப்பு யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. இதில் வந்து ஃபேஸ் பேக்கும் இருக்குது, ஃபேஸ் ஸ்க்ரப்பும் இருக்குது உப்டானில். உப்டான் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. உப்டான் சோப்பு போட்டேன் ஒரு வாட்டி, நல்லா இருந்தது. காம்போவாக வாங்கியிருந்தேன். அந்த உப்டான் சோப்பை வாங்க போய் தான் அந்த உப்டான் சோப்பு வந்து கம்மியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீமும் முல்தானி மெட்டி சோப்பு ரெண்டுமே நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன்ல, உப்டான் சோப்பு வாங்க போய் தான் அது ரெண்டையும் வாங்கினேன். அது வந்து உப்டான் வந்து 300 சம்திங் இருந்தது. ஓகே 4 சோப்பு 300 வாங்குறதுக்கு 8 சோப்பு 300 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 145 அதில் போட்டேன் நான். இது வந்து நான் மமா இடத்துல டேரெக்டாக வாங்கிட்டேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட்டை கம்மியாக இருக்கும். 150க்குலாம் இருக்கும் ஒரு ஃபேஸ் வாஷ். 150க்கு இருக்கும்போது நான் 2 போட்டுப்பேன் 300க்கு. அப்புறம் 350க்கு வரும் 2, 330க்கு வரும். நிறைய இது வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் எல்லா வெப்சைட்லையும் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், மமா எர்த் எல்லாத்துலேயுமே நான் பார்ப்பேன். பார்த்தோம் இப்போ கூகுளில் போய் மமா எர்த் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு மமா எர்த் உப்டான் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு போட்டோம்னா எல்லா வெப்சைட்டில் உள்ள ப்ரைஸுமே வந்துடும். நம்ம ஈஸியாக எதில் கம்மியாக கம்பேர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். 170 அது மாதிரி தான் வரும். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 270. இந்த ஒரு ஃபேஸ் வாஷோட ப்ரைஸே 270 கிட்ட வருது. ஆனால் நம்ம காம்போவில் வாங்கும்போது ரெண்டுமே 350, 330 அந்த மாதிரிக்கே வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம ஃபேஸ் வாஷ் இது. ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்பலாம் ஸ்மெல் வராது, மைல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சோப்புமே அப்படி தான், ரொம்ப அரோமாலாம் இருக்காது, மைல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதோட வேலையை வந்து இது நல்லா பார்க்கும். சோப்புமே நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்கின்னை வந்துட்டு லைட்டாக ட்ரை ஆகுது, பட் ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்குது. ஃபோம் நல்லா வருது. சோப்புக்கு மெயினான விஷயமே ஃபோம் தான். ஃபோம் நல்லா வருது, நல்லா இருக்குது அந்த சோப்பு. சூப்பராக இருக்குது. ரொம்ப குறை சொல்கிறதுக்காக உள்ள சோப்போட வேலையை அது நல்லாவே பார்க்குது. இந்த ஃபேஸ் வாஷ் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ஐஸ்வர்யா மாஸ்டர் யூடியூப் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய். பேக்ரவுண்ட் நாய்ஸை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேறு லொக்கேஷனில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். பர்த்டே வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய் பாய்.